அப்படிங்கிற ஒரு டாபிக்கின் படி இந்த இடத்துல இருக்க ஈக்குவல் லோஸை ப்ரைஸ் இப்போ வந்து அடிக்கணும். உங்களுக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள வந்து அடிக்கும். ஓகேவா? நான் காட்டுறேன். 0 USD சார்ட் 50 மினிட் சார்ட் அடிக்கும் நம்புறேன். பார்ப்போம். கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள அடிச்சா காட்டிடுறேன் கைஸ். ஓகேவா? ஆல்ரெடி 30 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ. வாட் இஸ் லிக்விடிட்டி போல்? லிக்விடிட்டி போல்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி? அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அண்ட் பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டிங்கிறது ரீசெண்டாக கிரியேட் பண்ணுற லிக்விடிட்டி. அங்கே ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லிக்விடிட்டி போல்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஓகேவா? பட் லிக்விடிட்டி போல்ஸில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கொஞ்சம் ஹியூஜாகவே இருக்கும். தட்ஸ் இட். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் நான் மீன் பண்ணுறது பெண்டிங் ஆர்டர்ஸ். தட்ஸ் இட் கைஸ். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ, செஷன் ஹை அண்ட் லோ, ஸ்விங் ஹை அண்ட் லோ, ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோ, மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தென் நியூஸ் ஹை அண்ட் லோ, தென் ரேஞ்ச் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹை அண்ட் லோ. இது ஓகேவா? இது ஆக்சுவலி நான் ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே. தென் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு சிலது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலது கேள்விப்படாமையும் இருக்கலாம். ஸோ அந்த தியரி எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சில டைம் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ப்ரோ, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. நான் ஒரு சில கோடு போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதான் ப்ரோ ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரோ, ப்ரீவியஸ் டே கேண்டில் ப்ரோ, இதான் ப்ரோ ப்ரீவியஸ் டே கேண்டில். என்ன சொன்னாங்க? ப்ரீவியஸ் டே ஹையெல்லாம் லிக்விட் இருக்குன்னாங்க ப்ரோ, லிக்விட் இருக்குன்னாங்க. இது என்னது? பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? ஹை அண்ட் லோவில் லிக்விடிட்டி இருக்கும். இது செல் சைடு லிக்விடிட்டி. என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், அழகா வரும், ஹை எடுக்கும், ஹை எடுத்துட்டு அழகா லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸும் கொடுக்கும், அழகா இங்கிருந்து செல் அடிப்பாங்க, போற மாதிரி போகும், டார்னு தூக்கி அடிக்கும் மேல. ஓகேவா? கண்ணை மூடிட்டு ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் லோ ப்ரோ, நல்ல லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ, லிக்விட் எடுத்துருச்சு ப்ரோ, ட்ரேட் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா அடி இப்படி தான் வாங்குவீங்க. எப்படி வாங்குவீங்க? உங்களுக்கு டார்கெட் அடிக்க எஸ்எல் தான் அடிக்கும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப்னு ஒன்று இருக்கு, லிக்விடிட்டி ரன் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகாமல் ரன் ஆயிரும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்கும். ஓகேவா? பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்கும். ஃபுல்லாக புல்லிஷாக இருக்கிற இடத்துல வந்து நீ செல்லு ட்ரை பண்ண அப்படின்னா அது வந்து அந்த லிக்விடிட்டி இருக்கனாலும் உனக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயே ட்ரேட் எடுத்து தப்பிச்சிருவான். நீ ரிவர்சல் நான் இது லோ வரைக்கும் டார்கெட் பண்றேன் அப்படின்னு அடிச்சேன்னு வச்சுக்க, இப்படி பள்ளமா வாங்க வேண்டியதான். ஓகேவா? ஒரு வைப்பாங்க 50% வைக்கிறேன், இல்லை லோவே வைக்கிறேன், ஒன்றும் ஆகாத கதை. பயாஸ் புல்லிஷாக இருந்தது அப்படின்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போது ரிவர்சல் கொடுக்க போதான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு லிக்விடிட்டி ரன், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு அது பார்க்கலாம். அது டீட்டெயிலாக பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸஸில். ஓகேவா? ஸோ சிம்பிள். ப்ரீவியஸ் டே டெய்லி வச்சுட்டு ப்ரீவியஸ் ஸ்கேனில் வச்சுட்டு ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வீக்கும் சரி மந்த்தும் சரி அதே மாதிரி வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டை வச்சு ஹைஸ் அண்ட் லோஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த செஷன் அப்படிங்கிறது இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்கு. ஏஷியாவுக்கு வந்து சொல்கிறேன் 18:00 to 00:00 இன் நியூயார்க் டைம். நான் சொல்ற எல்லா டைமுமே நியூயார்க் மட்டும் தான். ஓகே. லண்டனுக்கு வந்து 00:00 to 06:00. This is the time. So இந்த டைம் வந்து செஷன் லிக்விடிட்டி. இந்த டைமிங்ல மட்டும் செஷன் லிக்விடிட்டி பாருங்க. அந்த கில் ஜோன் பார்ப்போம்ல, இந்த டைமிங்குள்ள தான் கில் ஜோன் வரும். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்க டைம்ஸையும் சேர்த்து ஒரு செஷனாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் த டைமிங். த செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ், திஸ் இஸ் த டைமிங். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ தென் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். இதில் வந்து
நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்விங்ஸ் ஹை அண்ட் லோவும் பார்க்கலாம், இன்டர்னலையும் பார்க்கலாம். ஸோ அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கிளாஸ்ல டீட்டெயிலா பேசிக்கலாம். ஒரு ரிவ்யூக்காக இப்படியே சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ இன்டர்னல் ஒண்ணு இப்படி வச்சிருக்கோம். இப்படிதான் வச்சு வரும். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்படியே மேல திரும்பி போயிட்டு இருக்கும். ஓகேவா? திரும்பி இது வந்து எக்ஸ்டர்னல் எடுத்து கீழ எப்படியோ இப்படிதான் அரவுண்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்டர்னல். இது எக்ஸ்டர்னல் அண்ட் இது எக்ஸ்டர்னல். மீதி இங்க இருக்க ஹை லோ, ஹை லோ, ஹை லோ உள்ள இருக்க எல்லா ஹை லோவுமே இன்டர்னல். ஓகேவா? அதுதான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. யூ கேன் சூஸ் திஸ். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஸ்விங் ஹை அண்ட் லோ பார்க்கணும். இன்டர்னலா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி, ஸ்விங் ஹை அண்ட் லோ அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் முக்கியம். ஒன்ஸ் அகைன் ஐ ட்ரா. கலர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கிரீன் கலரோ இல்ல ரெட் கலரோ. இது ஸ்விங் ஹை. இப்போ ரஃபா வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். அழகா அந்த படத்துல ஆரஞ்சு காட்டியிருந்தேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து செகண்ட் கேண்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை செகண்ட் கேண்டில் எடுத்துருக்கோம். செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டில் எடுக்காது. இது ஸ்விங் ஹை. ஓகேவா? அப்படியே இதை இன்வெர்ட் பண்ணா இது ஸ்விங் லோ. ஃபர்ஸ்ட் கேண்டில் உள்ள செகண்ட் கேண்டில் எடுக்கும், செகண்ட் கேண்டில் உள்ள தேர்ட் கேண்டில் எடுக்காது. இது வந்து ஸ்விங் லோ. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இந்த ஃபார்மேஷன் வச்சு தான் நீங்க பார்த்தாகணும். ஓகேவா? ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோ. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கண்ணில் பார்க்கும் போதே ஒரு ஹை வச்சிருக்கோம். பிரைஸ் சம்மந்தமே இல்லாமல் திரும்பி போய் அதே இடத்துல ஹை எக்ஸாக்டா வச்சுட்டு வரும். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோ. இதில் இன்னொரு டாபிக் போட மறந்துட்டேன். ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோ. ஈக்யூ ஹச் அண்ட் எல். ஓகேவா? இதுவும் அதே தான். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ். அந்த இடத்துல அந்த ஹையை இந்த இடத்துல ஹை இருக்குல்ல, இந்த ஹையை வைக்கிறதுக்கு மறந்து கொஞ்சம் ரிலேட்டிவா ஹை ரிலேட்டிவ் ஹைஸ் வச்சுட்டு இருந்துடும். அதுதான் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்மாங்க. இதை ரீட்டைலருக்கு என்ன, இது எம் பேட்டர்ன். ஓகேவா? இது எம் பேட்டர்ன். கொஞ்சம் மேலே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னால எம் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, எம் பேட்டர்னு, டபுள்யூ பேட்டர்னு அது மாதிரி ட்ரேட் எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ட்ராப் பண்ணுற இடம். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் சார்ட்ல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட். நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா ஒரு மேஜர் நியூஸ் என்எஃப்பி, சிபிஐ, பிபிஐ, எஃப்ஓஎம்சி இது மாதிரி பெரிய நியூஸ் இருக்கும் போது அன்னைக்கு டே ஃபுல்லாக கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ஒன்று கன்சல்டேஷனில் ஒரே ஜோனுக்குள்ளேயே சுற்றுவான், இல்லை அப்படின்னா கன்சல்டேஷனில் ஒரே மேலேயே போயிட்டு இருப்பான். எப்படி வச்சாலும் சரி, இதுவும் லிக்விடிட்டி தான். ப்ரைஸ் வந்து ரெண்டே விஷயம் தான் பண்ணும். ஒன்று லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும், இல்லாட்டி லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணும். ரெண்டே விஷயம் தான். இந்த இடத்துல என்ன பண்ணுது, அக்யூமுலேஷன் போடுறான் அப்படின்னாலும் ஓகே, நான் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இடத்துல ப்ரைஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணாலும் சரி, தட் இஸ் ஆல்சோ லிக்விடிட்டி. இல்லை இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஆட்டம் பில்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் சரி, தட் இஸ் லிக்விடிட்டி. பட் இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணால் அக்யூமுலேஷனில் லிக்விடிட்டி இருக்கும். அக்யூமுலேட் பண்ணும்போது நிறைய பெண்டிங், நிறைய ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லிக்விடிட்டி. அண்ட் ரீட்டைல் ட்ரேடருக்கு மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே நல்ல சப்போர்ட் இருக்குது. அதனால பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ட்ராப் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அண்ட் இது வந்து எல்லாரும் இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒவ்வொரு லைனையும் தொட்டு 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 போகுது அப்படிங்கிறனால என்னது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ரீட்டைலர் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி செல் அடிப்பாங்க. ஒரே இதில் அடிச்சுட்டு மேலேயும் போகலாம். உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி வச்சு தான் இது எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரான் லிக்விடிட்டி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கு அப்படின்னா நியூஸ் டைம்ல என்ன பண்ணுவான், இங்க இருந்து என்ன பண்ணுவான், அப்பதான் பிரைஸ் இங்க ஸ்வீப் அடிச்சு இப்படியா வரும். எப்படியோ வருதுன்னு வச்சுக்குவேன். நியூஸ் ஆரம்பிச்ச உடனே சடார்னு மேலே தூக்குவான். ஓகேவா? எல்லாம் வரேன் பாடுறா, மேலே போகுறா பைய அடிச்சா செத்தான். அப்படியே சடார்னு கீழே துணின்னு விடுவான். அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா ரேஞ்ச் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரேஞ்ச் ஆர்எல்ஸ் அந்த நியூஸ் ஹைஸ் அண்ட் லோக்குள்ளேயே பிரைஸ் சுற்றும். இல்லாட்டி கொஞ்சோண்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் நியூஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்து 30 நிமிஷம். ஓகேவா? அந்த ஹை அண்ட் லோ கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அக்யூமுலேஷன் போடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் டைரக்ஷன் போடுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த நியூஸோட ஹை அண்ட் லோ தான். நியூஸ் அப்போ கொடுக்கும் ஒரு ஹை, அதுவும்
அதுக்கப்புறம் அதே நியூஸ் டைம்ல ஒரு லோ கிரியேட் ஆகும் பாரு. ஒரு 2, 3 நிமிஷம் தள்ளி கிரியேட்